சினிமா பேச்சு நண்பர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் இட்லி கடை. தனுஷ் இயக்கி தயாரிச்சிருக்கிற இந்த படத்துல நித்யா மேனன், ஷாலினி பாண்டே, சத்யராஜ், இளவரசு, ராஜ்கிரண், சமுத்திரகனி மற்றும் அருண் பாண்டியன் எல்லாம் நடிச்சிருக்காங்க. தனுஷோட இயக்கத்துல வர 3வது படம் இது. இதுல இசை ஜிவி பிரகாஷ், கிரண் கௌசிக் ஒளிப்பதிவு செய்திருக்கிறார். கதை அப்படின்னு பார்த்துட்டோம்னா ரொம்ப பழசான ஒரு கதை தான். பொதுவா இதுக்கு முன்னாடி பண்ணிட்டு இருந்த மாதிரியே கிராமங்களை ரொமான்டிசைஸ் பண்றது அப்படிங்கிற மாதிரியான ஒரு கதை தான். புதிய பொருளாதார கொள்கை, குளோபலைசேஷன் எல்லாம் நடந்ததுக்கு அப்புறமும் இன்னுமே கிராமத்தை ரொம்ப ரொமான்டிசைஸ் பண்றது ரொம்ப கொடுமையா இருக்கு. அந்த அடிப்படையில கிராமம்னா ரொம்ப சொகுசான வாழ்க்கை இருக்கும், காரு பங்களா இல்லாட்டியும் நிம்மதியான ஒரு வாழ்க்கை இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கட்டுக்கதை இருக்கு இல்லையா, அதை மையம் கொண்டதுதான் இந்த படமா இருக்கு. சில நேரங்கள்ல எவ்வளவு பழசான கதையா இருந்தாலும், மொக்க கதையா இருந்தா கூட திரைக்கதையில அதை தூக்கி நிறுத்திட முடியும். இந்த படத்துல திரைக்கதையும் மிகப்பெரிய கோட்டை விட்டுருக்கு. படத்திலேயே ஒரு காட்சி, கோலம் போடுற மாதிரி ஒரு காட்சி வருது. தனுஷ் கோலம் போடுற மாதிரி. இந்த கோலம் எப்படி போடுறதுன்னு தெரியல அப்படிங்கும்போது லெப்ட்ல ஒரு லைனு, ரைட்ல ஒரு லைன் இருத்துரு அப்படிங்கிற மாதிரி இளவரசு சொல்ற மாதிரி ஒரு காட்சி வரும். திரைக்கதையும் தனுஷ் அப்படிதான் பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன். மிக லென்த்தியான, ரொம்ப அரைச்ச மாதிரியான ஒரு திரைக்கதையா தான் இந்த திரைக்கதை இருக்கு. கதைப்படி கிராமத்தை விட்டு வெளியே போய் சொகுசா வாழணும்னு நினைக்கிற பையன் கிராமத்துல 3 மணிக்கு எந்திரிச்சு மாவு அரைச்சு இட்லி சுட்டு வைக்கக்கூடிய ஒரு தந்தை. இவங்க 2 பேர்த்துக்கும் வேறு விதமான கனவு இருக்கு. மகனுடைய கனவு வெளிநாடுகள், நல்ல ஒரு வாழ்க்கை, காரு பங்களா இப்படி இருக்கணுங்கிறது. தந்தை வழக்கம் போல காத்து, கிராமம், இயற்கை வாழ்வுன்னு சொல்ற மாதிரியான வாழ்க்கைய கனவு காண்றவர். இந்த முரணுக்குள்ளதான் இந்த கதை துவங்குது. ஒரு காட்சியில மகன், அதாவது தனுஷ் தந்தையா இருக்கிற ராஜ்கிரண்ட நேரடியா சொல்றாரு, உங்க கனவுகள் தான் என் மேல சுமத்தாதீங்க, என்ன என் கனவுகள் காண விடுங்கன்னு. அதற்கு அனுமதிக்கிறாங்க. அதை ஒட்டி பேங்காக் போறாரு. உலகத்தின் மிகப்பெரிய தொழிலதிபருடைய மகளோட திருமணம் நிச்சயிக்கப்பட்டிருக்கிற சூழல்ல கிராமத்துல இருக்கிற தந்தை இறந்ததா தகவல் வருது. திரும்பி வர்றவரு கிராமத்தை நேசிக்க ஆரம்பிச்சிடறாரு, கிராமத்திலேயே இருந்துடுறாரு. அப்படிங்கிற மாதிரி ரொம்ப குழப்பமா, காரணம் இல்லாம, அதாவது ஒரு வலுவான எந்த காரணங்களும் இல்லாம திரைக்கதை ஏன் இவர் அங்க போனாரு, ஏன் வந்தாரு, என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பத்தி சொல்லவே இல்லை. இன்னொரு பக்கம் அந்த மிகப்பெரிய தொழிலதிபரா பேங்காக்ல இருக்கக்கூடிய சத்யராஜ், அவர் பையனா வரக்கூடிய அருண் விஜய், இவங்க 2 பேத்துக்கும் காரணமே இல்லாம, வலுவான காரணங்கள் இல்லாம தனுஷ் மேல ஒரு மிகப்பெரிய கோபம் வருது. ஒரு சாதாரண இட்டிக்கடையை பழிவாங்க அவங்க பேங்காக்ல இருக்கிற தன்னுடைய பெரும் பிசினஸ் சாம்ராஜ்யத்தை விட்டுட்டு தமிழ்நாட்டின் குக்கிராமத்துல இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான கதை போயிட்டு இருக்கு. இப்படி மிகப்பெரிய பணக்காரர்கள் வலுவான காரணம் இல்லாம பழிவாங்க வர்றது மட்டும் இல்ல, எந்த விதமான காரணமும் இல்லாம இறுதியில சட்டுன்னு திருந்துற மாதிரியான காமிக்கக்கூடிய மிக ஓட்டையான திரைக்கதை. கூடுதலா கிராமத்துக்குள்ள இருக்கக்கூடிய சின்ன சின்ன காதல், கிராமத்துக்குள்ள ஒரு புரோட்டா கடைக்காரருக்கு இட்லி கடை மீது வரக்கூடிய கோபம், அதுல வர குரோதம்ங்கிற மாதிரியான திரைக்கதைகள்ல ஏகப்பட்ட முடிச்சுகள், எல்லாமே காரணம் இல்லாத, வலுவான காரணம் இல்லாம பின்னப்பட்ட முடிச்சுகளா இருக்கு. அப்புறம் படம் பற்றி, படம் வர்றதுக்கு முன்னாடி பல்வேறு அனுமானங்கள் உழவுச்சு. அதுல ஒண்ணு உஸ்தாத் ஹோட்டல் மாதிரி ஒரு ஃபீல் குட் மூவி அது வரப்போகுது அப்படிங்கிறது. இன்னொரு பக்கம் இவங்க விட்டிருந்த போஸ்டரை பார்த்துட்டு இது ஒரு ஸ்போர்ட்ஸ் படமா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. என்ன அப்படின்னா, ஒரு சின்ன ஒரு படம். அந்த புகைப்படத்துல எப்படி இருந்ததுன்னா, தனுஷ் ரிங்குக்கு பக்கத்துல ஒரு கோச் மாதிரி நின்று இருப்பாரு, பாக்ஸிங் ரிங்குக்குள்ள அருண் விஜய் உட்கார்ந்து இருக்கிற மாதிரி இருக்கும். இப்படி பல்வேறு சோசியல் மீடியால பல்வேறு கதைகள் இது பற்றி பின்னப்பட்டது. அப்படி ஃபீல் குட் மூவியா கதை பின்றவங்களுக்கு இந்த கிராமம், காற்று, இயற்கையின் அரோமா விளம்பரத்துல வர்ற மாதிரி வேணா சொல்லிக்கலாமே தவிர, ஃபீல் குட் மூவியா இன்னைக்கு கிராமங்கள் இருக்கா அப்படின்னு பார்த்தா இல்ல. ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு தெருவும் சாதியின் பேராலையும் சாதி அடையாளத்தை தான் இருக்கும். இந்த படத்திலேயே கூட மேக்கிங்லயும் அந்த மாதிரியான ஒரு விஷயம் இருக்கு. ஒரு சமுத்திரகனிக்கும் நாயகன் தனுஷுக்கும் இடையில நடக்கக்கூடிய ஒரு சண்டை, அது வரைக்கும் அகிம்சையே போற்றிட்டு இருக்கிற நாயகன் தவிர்க்க முடியாம சமுத்திரகனி அடிக்கிற மாதிரி ஒரு காட்சி. ஊரே தனுஷ் கூட நிக்கிற மாதிரி சொல்றாங்க. ஆனா 2 குரூப்பா ஏன் அடிச்சுக்கிறாங்கன்னு தெரியல. அதுலயும் தனுஷும் சமுத்திரகனியும் சமாதானம் ஆனதுக்கு அப்புறமும் பின்னாடி அந்த கும்பல் சண்டை போட்டே இருக்கு. இந்த அளவுக்கு மேக்கிங்லயும் ரொம்ப மொக்கையா இருந்தது அப்படிங்கிறது தான். படத்தோட இறுதி காட்சியில ஒரு தந்தை தன் மகனை தோல் மேல தூக்கி சுமக்கிறது அப்படிங்கிற அந்த பெரும் பாரத்தை உணர்ந்துட்டு நான் இங்கேயே வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி கதை முடியுது. அதாவது ராஜ்கிரண் என்ன வேலை செய்தாரோ, அவர் எப்படி மாவாட்டினாரோ, 3 மணிக்கு அதிகாலை எந்திரிச்சு 6 மணிக்கு இட்லி போடணும்னா கஷ்டப்படுறாரு அப்படிங்கிறது தான் கதை ஆரம்பிக்குது. அதே கஷ்டத்தை தனுஷும் அனுபவிக்கிறாரு. ஏன்னா அவர் இந்த கிரைண்டர், மிக்சி எல்லாம் யூஸ் பண்ண போறது இல்லை அப்படிங்கிறது தான் இறுதியிலேயே சொல்றாங்க. அது ஏன்னு தெரியல. தோல் மேல ஏறி காட்டுறதே
என்னை தாண்டிய உலகை நீ அடையணுங்கிறதுக்காக தான், இன்னும் பின்னுக்கு இழுக்கிறதுக்கான விஷயமா இல்ல. 3 மணிக்கு எந்திரிச்சு கஷ்டப்படுறதே தன் மகன் இனி அந்த மாதிரியான ஒரு கஷ்டப்படக்கூடாதுங்கிறதுக்காக தான். ஆனா என் மகனும் இந்த கஷ்டம் தான் படணும்னு ராஜ்கிரண் சொல்லிட்டு போற மாதிரி காட்சி வருது. அது ஏன்னு தெரியல. அந்த அடிப்படையில டைரக்ஷன்ல அவர் என்ன கன்ஃபியூஷன்ல இருந்தாருங்கிறது தெரியல. பேங்காக் காட்சிகளா வர்ற காட்சிகளும் அது வந்து அப்பட்டமா வந்து கிரீன் மேட்டுங்கிறது வந்து ஒரு மாதிரி லென்த்தியான சாட்சியா ரொம்ப அயற்சியா இருக்கு, பார்வையாளர்களை வந்து ரொம்ப சோர்வடை செய்யுது அப்படிங்கிறது தான். பொதுவா தமிழ் படங்கள்ல காட்டுற மாதிரியே தான் நித்யா மேனன் இதுல வழக்கமா இப்ப சமீபமா ஒரு எல்லா படத்துலயும் ஒரே மாதிரி நடிச்சுட்டு வராங்க. நிறைய ட்ரோல்ஸ் எல்லாம் வந்துட்டு இருக்கு. அந்த அடிப்படையில அவங்க இதுக்கு முன்னாடி புரோட்டா போட்டாங்க, இட்லி போட்டாங்கன்னு ட்ரோல்ஸ் எல்லாம் வருது. அந்த அடிப்படையில வழக்கமான நடிப்பு தான். ஷாலினி பாண்டே தமிழ் சினிமா வந்து ஒரு ஒரு விதமான ஹையர் அப்பர் கிளாஸை காட்டும்போது என்ன இது இருக்குமோ அந்த தோற்றத்துக்கு இருக்காங்க. ஆனா அவங்களும் திடீர்னு வந்து நல்லவன் கெட்டவன்லாம் இறுதியில பேசுறது அந்த கேரக்டரா வந்து ஒரு மாதிரி எழுதும்போது ரொம்ப குழப்பமா இருந்த மாதிரி தான் இருக்கும். இந்த எழுத்துல வந்து நிறைய இடங்கள்ல கன்ஃபியூஸ் ஆயிருக்காரு எழுதினவர் அப்படிங்கிறது தான். கேமரா கிரண் கௌசிக் நார்மலா பண்ணியிருக்காங்க. இசை ஜிவி பிரகாஷ் அவருடைய வழக்கமான பாணியில ஒரு பாடல் நல்லபடியாவே வந்திருக்கு. பின்னணி இசைகளும் பரவாயில்ல அப்படிங்கிறது தான். மொத்தத்துல இட்லி மாவு ரொம்ப நேரம் அரைச்சனால புளிச்ச மாவா மாறி இருக்கு அப்படிங்கிறது. நன்றி, வணக்கம்.